இந்த ஒரு தப்ப தயவுசெய்து எந்த பேரண்ட்ஸும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். என் பையன் இந்த பொண்ணை விரும்புறான், எங்களால அதை ஏத்துக்கவே முடியல, என்ன பண்ண பிரிக்கலாம்னு வந்து கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. அதுல ஒரு கிளையண்ட் எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல இருந்தவர். அவர் என்னன்னா அந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் அவ்வளவு உச்சம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு உச்சத்துல இருக்கிற அந்த பொண்ணு துபாயில ட்ரெயின் டிரைவர் லவ் பண்றாங்க. இவங்களால ஏத்துக்கவே முடியல. என்ன பரிகாரம் தான் சொல்லுங்க, எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்க, எனக்கு பிரிச்சு மட்டும் விட்டுருங்க. என்ன பண்ணீங்க? பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பீக்கர் போட்டு கேரளால மாந்திரிக ஸ்பெஷலிஸ்ட் அடிச்சு கேக்குறேன், இங்க பாரு ஸ்பீக்கர் போட்டிருக்கேன், அவங்க கேக்குறாங்க, நான் முடியாதுன்னு சொல்றேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், நீ சொல்லு, நீ தான் உங்க ஊர்லதான் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். மண்டக்குள்ள ஒருத்தரோட தாட்ஸ்ல போய் வேலை பண்ணவே முடியாதுக்கா. அதனால தயவுசெய்து உங்ககிட்ட புரிய வச்சிருங்க. பில்லி சுனியாவெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தரை பார்த்து வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருந்தோம், அந்த வயிறு மனசு வந்து உண்மையான சோலா இருந்துச்சு அப்படின்னா அங்க பில்லி சுனியாவல வச்ச மாதிரிதான், ஆப் எடுத்து சொருகுன மாதிரிதான் டேரா போய் வண்டி அடிக்கும். இந்த மாதிரிதான் பில்லி சுனியாவல் வேலை பண்ணுமே தவிர வசியம் மாந்திரிகம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை.